எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் பவுல் அப்போஸ்தலர் எமக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சர்வதேச இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். தேவ செய்திக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக சபையின் ஆராதனை விவரங்களாவன. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் காலை 10 மணிக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும், மதியம் 12 மணிக்கு ஆங்கிலத்தில் ஆராதனை. திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரை பிரேயர் ஃபார் விக்டரி. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9:30 மணிக்கு பிரேயர் ஃபார் ஹோலினஸ். இந்த ஜெபங்களில் எல்லா திருச்சபைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிக்கப்பட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார். வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு வேதாகம படிப்பு நடைபெறும். மேற்குறிப்பிடப்பட்ட ஆராதனைகள், வேதாகம படிப்பு, ஜெபங்கள் யாவும் 5800 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 7 and 9 இல் அமைந்துள்ள எமது மெயின் சர்ச்சில் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம். தொலைபேசி எண் 4163146662. Our website address www.ifjcc.com. Email pastor@ifjcc.com. நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் தேவன் நல்லவர். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதென்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் என் அன்பு சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று ஜெயமெடுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட இடம் கொடுப்போம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் என் வாழ்க்கையை மூடும், என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எல்லா நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. இந்த ஊடகங்களை பயன்படுத்தி, இந்த மீடியாக்களை பயன்படுத்தி, இந்த இன்டர்நெட் மூலமா இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகள் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படட்டும். பரலோகம் நிரப்பப்படவும் பாதாளம் எம்டியாகவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காயும் நீர் ரத்தம் சிந்தின தேவனப்பா. ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் பலனை மக்கள் அனுபவிக்க நீர் கிருபை செய்யும். இன்றைக்கும் கொடுக்கிற வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளோடு பேசட்டும். கட்டுக்களை உடைக்கட்டும், தடைகளை நீக்கட்டும், கண்ணீரை துடைக்கட்டும், வேதனையிலிருந்து தூக்கி எடுக்கட்டும், சமாதானத்தை கட்டளையிடட்டும். கர்த்தராகிய இயேசுவே, நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததை போல உம்முடைய பிள்ளைகள் இந்த மீடியாவிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயம் எடுப்பார்களாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. தகப்பனே, உம்முடைய கிருபை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசியாவின் புத்தகம் 25வது அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்து இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, இந்த வார்த்தைகள் ஒரு ஃபியூச்சர்ல, அதாவது எதிர்காலத்திலே நடப்பதை போல சொல்லப்பட்டிருந்தாலும், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த வேளையிலே இவைகள் நிறைவேற்றப்பட்டது. நிழலாய் கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டது. தாவீது மூலம் கொடுக்கப்பட்டது, யோசுவா மூலம் கொடுக்கப்பட்டது, மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றியதனால் தான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அன்பான சகோதரங்களே, இங்கே பாருங்கள், அவர்
மரணத்தை ஜெயமாக விளங்குவார். இப்ப பாருங்கள், மரணம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து என்று சொன்னால், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த கனியை புசித்த பிற்பாடு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதும், அவர்கள் நிர்மாணமாய் இருக்கிறதை கண்டுகொண்டதும், அவர்கள் அத்தி மரத்தினால் அத்தி இலையினால் ஒரு ஆடியை செய்து போர்த்து கொண்டதையும், ஆண்டவருக்கு பயந்து ஒளித்து கொண்டதையும், அதன் பிற்பாடு அநேக ஆண்டுகள் ஆதாம் ஏவாள் வாழ்ந்து அதன் பிற்பாடு மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தை சாகவே சாவாய் என்ற வார்த்தை என்ன மரணம் ஆரம்பித்தது? தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஆத்துமாவிலே ஒரு மரணம். இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அது ஒன்று, நாம் மரித்த பிற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாய் நாம் இருப்போமாய் இருந்தால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எமக்கு பேப்டிசம், அதாவது ஓட்ட பேப்டிசம் எடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை எடுக்காமல் அதை தட்டி கழித்துக் கொண்டு, அல்லது கர்த்தருடைய வார்த்தையிலே வாழாதபடி இருப்போமா இருந்தால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் அநேக தடவை கிடைத்தும் அவரையும் ஒரு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருப்போமா இருந்தால், நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பாதாளம் நிச்சயம் என்று திட்ட தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஏன்? ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமலே எத்தனையோ பேர் மரிக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனச்சாட்சியின்படி தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும், இந்த மீடியாக்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொடுக்கிறார்கள், எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், எத்தனையோ போதகர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இயேசுதான் தெய்வம், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று. ஆனாலும் அதை உதாசீனம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பு சகோதரங்களே, அன்பான சகோதரங்களே, நாங்கள் உங்களை பயப்படுத்துவதனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிறதுனால் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு லாபம், உங்களை ரட்சிப்பிலே நடத்தின அந்த கிருபையை நாங்கள் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். அதற்குரிய பலனை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக வேண்டும். அதாவது நாங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாய், பாவத்திலே பாரம்பரிய கட்டுக்களே பொல்லாத வழிகளை நடக்கிறவர்களாய் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால், எங்களுக்காக யாரோ ஜெபித்தபடியினால், எங்களுக்கு இப்படியாய் சத்தியத்தை சொன்னபடியினால், நாங்கள் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால், இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து வேதத்தை அனுதினம் தியானித்து அவருடைய வழியிலே நடக்கிற பாக்கியத்தை பெற்று இன்றைக்கு மரித்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே அடுத்த வினாடியை எம்முடைய ஆத்துமா போகும் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறோம். இதைத்தான் கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் கிறிஸ்தவன் மரிக்கிறதுக்கும் உலகத்தான் மரிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். உலகத்தான் மரிக்கிற போலே பயந்து கத்தி குளறி ஐயோ மரணம் வருகிறது என்று மரிப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சிறுவர்களாய் இருக்கலாம், பெரியவர்களாய் இருக்கலாம், என் நேசரை காண போகிறேன், என் நேசரோடு இருக்க போகிறேன், அவருடைய முகத்தை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி ஆனந்த களிப்போடு புன்மறுவலோடு எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய மரணத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக சிரிப்பை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற தேவனை அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போயிருக்கிறேன், அவருடைய முகம் இருண்டு போயிருக்கிறதை பார்க்கிறேன். அன்பு சகோதரங்களை, உங்களை மதம் மாற்றுவதற்காய் சொல்லவில்லை. இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணம் ஒரு பயம் அல்ல, மரணம் புதியொரு வாழ்க்கைக்கு ஆரம்பமாயிருக்கிறது. ஆனால் பாருங்கள், சாகவே சாவாய் என்று சொன்ன வேளையிலே ஆதாம் சாகவில்லை, உயிரோடு இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆத்துமா செத்து விட்டது. அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆத்துமா, தேவனுக்கும் அவனுக்கும் இணைப்பு துண்டிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பாவம் வந்து ஒரு தடை சுவராக பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடியாதபடி ஒரு தடையாய் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. பரலோக தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாதபடி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த முடியாதபடி பாவம் செய்கிற வேளையிலே நம்முடைய ஆத்துமாவிலே மரணம் வருகிறது என்று சொன்னால், இந்த ஆத்துமாவுக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? அந்த துண்டிக்கப்படுகிற இணைப்பை மீண்டுமாய் இணைப்பதற்கு ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் கதவை தட்டுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியை, இது
இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, என் இதயத்திலே வாரும், உம்மோடு நான் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தொலைபேசி, இப்பொழுது செல்போன் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதாக சொல்றேன், தொலைபேசியிலே முதலாக பேசப்பட்டதும் வேத வார்த்தை தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தொலைபேசிக்கு சரியான இணைப்பு இல்லை என்று சொன்னால், தொலைபேசி லைன் கட் பண்ணப்பட்டு விட்டது என்று சொன்னால் தொலைபேசி இருக்கும், ஆனால் தொடர்பு கொள்ள முடியாது. இப்பொழுது செல்போன் வந்துவிட்டது, வயர்லெஸ் வந்துவிட்டது, அது ஒரு விஷயம். ஆனாலும் அதற்கு கூட சேட்டலைட்டுகள், சரியான கனெக்ஷன்கள் இருந்தால் தான் அவைகள் ஒழுங்காய் வேலை செய்கிறது. அல்லது கவரேஜ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பேஸ்மெனுக்கு போனால் கவரேஜ் இல்லை, எவ்வளவு பிரச்சனைகளை நாம் அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். அதே போல ஆவியானவருக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிற வேளையிலே எந்த சூழ்நிலையிலும் சமாதானமாய் இருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். அதனால்தான் இங்கே மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற ஒருவருடைய உதவி எனக்கும் உங்களுக்கும் தேவை. அந்த மரணத்தை, ஆத்தும மரணத்தை உயிர்ப்பித்து மீண்டுமாய் ஆத்துமாவை உயிர்ப்பித்து நம்மை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், வேதத்தை பார்க்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனத்தில இருந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:55 இருந்து, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். கவனித்து கேளுங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யார் இந்த மரண சரீரத்தில இருந்து என்னை விடுதலையாக்க முடியும்? பவுல் அங்கே ரோமருக்கு எழுதிய புத்தகத்திலே சொல்லுகிறார். அன்பான சகோதரங்களே, இந்த மரணம் ஒரு கூரை போல, ஒரு கூரான ஆயுதம் நம்முடைய இதயத்தை தாக்கிவிட்டால் எப்படியாய் அந்த உடனே மரணம் வருகிறதோ, நம்முடைய இயற்கையான மரணம், சரீர மரணம் வருகிறதோ, அதே போல பாவம் என்ற கூர் நம்முடைய இதயத்தை குத்துகிற வேளையிலே ஆத்மா உடனடியாக மறைத்து விடும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். வயரை கட் பண்ணி விடுவதை போல இன்றைக்கு எலக்ட்ரிக் பே பண்ணாவிட்டால், நம்முடைய நாடுகளில் இவைகள் அடிக்கடி நடக்கிறது. எலக்ட்ரிக் பே பண்ணாவிட்டால் தொடர்பை கட் பண்ணி விடுவார்கள், மெயின் லைனை ஷட் ஆஃப் பண்ணி விடுவார்கள், அங்கே கரண்ட் வராது. ஆனால் வீட்டில் எல்லாம் லைட்டுகள் இருக்கும், சுவிட்சுகள் இருக்கும், எல்லா பொருட்களும் இருக்கும், ஆனால் கரண்ட் இருக்காது. ஏன்? மெயின் லைன் துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, இந்த கனடா தேசத்திலும் பல தடவைகள் நோட்டீஸ் அனுப்புவார்கள். அப்படி கட்டவில்லை என்று சொன்னால் வந்து துண்டித்து விட்டு போவார்கள். அல்லது கேஸை, மெயின் வால்வை ஷட் டவுன் பண்ணி விட்டு போவார்கள். வீட்டிலே கேஸ் இருக்காது, அங்கே ஹீட்டர் வேலை செய்யாது. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டும். ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பை துண்டிக்கிறது பாவமாய் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? அவரிடம் நாம் ஓடி வருவோம் என்றால், இந்த மரணம் கூறாய் இருந்தால் என்ன, ஆயுதமாய் இருந்தால் என்ன, அதை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் எனக்காய் உங்களுக்காய் சிந்திய இரத்தத்தின் வல்லமையினால் அதை நாம் மேற்கொள்ள முடியும். ஒரு பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அன்பான சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு இரட்சகர் தேவை, மீட்பர் தேவை. அதனால் தான் இந்த நாட்களில் ஏசியாவின் புத்தகத்தை நான் எடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அவருடைய பிறப்பு, அவருடைய உயிர்ப்பு, எல்லா சம்பவத்தையும் ஒன்று கூட்டிய ஒரு புத்தகமாய் அந்த புத்தகம் இருக்கிறது. 66 புத்தகங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதிலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அன்பான சகோதரங்களே, அந்த ஏசியா தீர்க்கதரிசி அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய வல்லமையினால் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீசன் யோவானுக்கு வெளிப்படுத்திய காரியத்திலே ஒன்றை பாருங்கள். மரித்தேன், கவனமாய் கேளுங்கள், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தவர் அல்ல, மரித்ததனால் தான் அவர் ஜெயம் எடுத்தார். இன்றைக்கும் மரணம், நாம் வெள்ளிக்கிழமை பிளாக் ஃப்ரைடே என்று சொல்லி அமெரிக்காவிலே ஒரு சேல்ஸ் போடுவார்கள். ஃப்ரைடே பிளாக் அல்ல, அது வேதத்தின் அடிப்படையிலே சரியாய் ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை இறக்கவில்லை என்பதை அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 3 இரவும் 3 பகலும் வெள்ளிக்கிழமையை தான் நாம் எல்லாரும் குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறோம்.
அந்த குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுவது உண்மையாகவே அர்த்தம் உள்ளது. அது வெற்றியின் நாள், விடுதலையின் நாள், நல்ல நாள். ஆனால் அதை துக்கமாய்த்தான் கொண்டாடுவார்கள், வேதனையாய்த்தான் கொண்டாடுவார்கள், கண்ணீரோடு தான் கொண்டாடுவார்கள். எத்தனையோ பேர் கவலை வேதனை நிறைந்த ஒரு நாளாய்த்தான் அதை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு அது வெற்றியின் நாள், விடுதலையின் நாள். மரணத்தை இயேசு கிறிஸ்து சுவைத்தபடியினால் தான் ஆத்தும மணவாளன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். ஆத்தும மணவாளன், ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளுகிற, ரெடீம் பண்ணுகிற. எப்படியாய் போவாஸ் அந்த ரூத்தை ரெடீம் பண்ணி கொண்டானோ அப்படியாய் நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவராய் வர முடிந்தது எப்பொழுது தெரியுமா? இந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால். நாம் மரிக்க வேண்டியவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தபடியினால் எம்முடைய ஆத்துமாக்கள் உயிர் பறிக்கப்பட்டது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கல்லறைக்கு அவர் மரிக்கிற வேளையிலே கல்லறைகள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? அதற்கு முன்பதாக மரித்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்ததனால் அந்த ஆத்துமா மரணத்தில் அப்படியே கட்டி வைக்கப்பட்டிருந்த எல்லா கட்டுக்களும் இருந்து ஜனங்கள் விடுதலை அடையப்பட்டார்கள். ஆபிரகாமில் இருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களும் உயிர்ப்பிக்கப்பட்டது, எழுப்பப்பட்டது. அதை நீங்கள் இந்த சுவிசேஷங்களே கடைசி பகுதிகளிலே படித்து பார்க்கலாம். இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தெய்வம் நம்முடைய தேவன். உலர்ந்து போய் இருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இரு, ஆனந்த களிப்போடு இரு, சந்தோஷமாயிரு, விடுதலையோடு இரு, ஆசீர்வாதத்தோடு இரு. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அங்கே ஆத்துமாவுக்கு போக வேண்டிய உணவு போகவில்லை, ஆத்துமாவுக்கு போக வேண்டிய தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கால் ஜெபம் எடுக்கப்படவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஜீவ நீரூற்று புறப்படவில்லை. இன்றைக்கும் எத்தனை லட்சத்துக்கு ஒரு வீட்டை வேண்டி விடலாம். அந்த லட்சத்துக்கு வேண்டிய வீட்டிலே நிம்மதியாக இருந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே சமாதானம் இருக்கும். $1,00,000 கொடுத்து தங்க வெற்றை வேண்டி போட்டு பாருங்களேன், அதிலே படுத்து பாருங்களேன். ஸ்பிரிங் எல்லாம் தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதனால் வித்தியாசமான நித்திரை உங்களுக்கு வருகிறதா? அன்பான சகோதரங்களை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அன்பு சகோதரங்களே, அவரை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு நிரந்தர சமாதானம், தளப்பம் இல்லாத வாழ்க்கை வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் தளம்புகிறார்கள் தான், விழுந்து விடுகிறார்கள், போராட்டத்தை சந்தித்தவுடன் கலங்கி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் படிப்படியாக ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நாம் பேபி கிறிஸ்தவர்களாய் இருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு இருந்தால் நாம் சிறிய சிறிய காரியங்களுக்கு கலங்க தேவையில்லை. போராட்டங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, எக்கனமியை கண்டு, வீட்டு பிரச்சனையை கண்டு, கடந்தொல்லையை கண்டு, அந்த காரியங்களை கண்டு, இந்த காரியங்களை கண்டு, திடீரென்று டாக்டருடைய ரிப்போர்ட்டுகளை கேட்டு நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டாகிட்டது. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த டெம்பரரி வாழ்க்கையை குறித்து வேதனைப்பட மாட்டோம். நாம் நிரந்தரமாய் வாழப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த நித்திய ஜீவனை குறித்தே பேசுவோம். அதனால் தான் அன்பு சகோதரங்களே, நிரந்தர வாழ்க்கையை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டியிருந்தது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சோஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்தவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியினால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அழிவில்லை. வேதத்தின் அடிப்படையிலே பாவம் செய்கிற ஆத்துமா பாதாளத்துக்கு போகிறது. பரிசுத்தமாய் இயேசு கிறிஸ்து, நான் ஆரம்பத்தில் சொன்னதன்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்று அவருடைய வழியிலே நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த பிரசன்னத்துக்கு கடந்து போவார்கள். இயேசு கிறிஸ்துவோடு அமைதியாய் வாழ்வார்கள். அவர்கள் இந்த 2ஆம் ரகசிய வருகை மட்டும் அங்கே அவருடைய பிரசன்னத்திலே இருப்பார்கள் என்று திட்ட தெளிவாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான சகோதரங்களே, இன்றைக்கும் இந்த வேத பகுதிகளை நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம்,
வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, 1 கொரிந்தியர் 15:55-57, இந்த 4 வேத வசனங்களையும் மையமாய் வைத்து உங்களுக்கு செய்திகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்துமாய் வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும், வேதத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், இந்த மீடியாக்களை சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்க வேண்டும், நீங்கள் தனி ஜெபம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாவுக்கு உணவு கொடுக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. அன்பான சகோதரங்களே, ஒருமுறை எப்பொழுது பார்த்தாலும் கோபப்படுகிற, உணர்ச்சி வசப்படுகிற, சண்டை பிடிக்கிற, குழப்பங்களை செய்கிற ஒரு வாலிபனுக்கு ஒரு அங்கிள் ஒரு ஆலோசனை கொடுக்க முயற்சி செய்தார். அவருக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லி விளங்கப்படுத்தினார், அந்த பிடியனுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அவர் நல்ல மூடில இருக்கிற வேளையிலே, மகனே உனக்கு தெரியுமா, உனக்குள்ளே 2 புல்ஸ், அதாவது 2 மாடுகள், எருமை மாடுகள், எருது மாடுகள் இருக்கிறது என்பதை நீ அறிவாயா என்று கேட்டார். அப்படியா, எனக்கு தெரியாது. இல்லை, எருது மாடுகள் இல்லை, அதே போல சக்திகள் 2 இருக்கிறது என்று சொன்னார். அப்படியா, சரி. அது என்ன செய்கிறது? அது ஒரு எருமை மாடு சாந்தமானது, அமைதியானது, அன்பு நிறைந்தது, இரக்கம் நிறைந்தது, மற்றவர்களை ஹர்ட் பண்ணாது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும், மற்றவர்களுக்கு ஆக ஜெபிக்கும், தேவனோடு நடக்கும், இப்படி குணம் உள்ளது. மற்றது என்ன செய்யும்? அது எப்பொழுது பார்த்தாலும் சண்டை பிடிக்கும், முட்டிக்கொள்ளும், இடிக்கும், ஆக்களை குழப்பம், கோல் சொல்லும், கொசிப் செய்யும், தேவையில்லாத காரியங்களுக்கு தேவையில்லாத நேரங்களை செலவழிக்கும், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத குழப்பங்கள், இவைகளை செய்கிற 2 புல்ஸ்கள் இருந்து எப்பொழுதும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுதே அந்த வாலிபன் கொஞ்சம் கதையாய் சொல்லுவதன் அவனுக்கு ஆர்வம் பிடித்து விட்டது. அப்பொழுது கேட்டானாம், எந்த புல்ஸ், அதாவது எந்த எருது வெல்லும் என்று சொல்லி கேட்ட பொழுதிலே ஈஸியாக அந்த அங்கிள் சொன்னாராம், whichever the one you feed more, அதாவது எதுக்கு நீ அதிகமாய் உணவை கொடுக்கிறாயோ அதுதான் வெல்லும் என்று சொன்னாராம். அதை விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். இப்பொழுது அன்பை அனுப்பினால் அந்த அன்பை உண்ணுகிற அந்த புல் இன்னும் அதிகமாய் வளருகிறது. கோபத்தை அனுப்பினால் கோபத்தை உண்ணுகிற புல் இன்னும் அதிகமாய் வளருகிறது. ஆனால் கோபத்தை அனுப்பாமல் அன்பு, சாந்தம், இரக்கம், கனிவு, இச்சையடக்கம், பொறுமை இவைகளை அனுப்பி கொண்டே இருந்து கொண்டு இப்பாவது இருந்துட்டு சில வேளைகள்ல நாம் நம்முடைய பாவம் செய்ய வேண்டும் என்று செய்வதில்லை, விலையினத்தின் மூலம் சில காரியத்தில் விழுந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு இங்கு ஏற்கனவே ரிசர்வ் ஃபண்டில் இருக்கிறதே போல ரிசர்வ்ல இருக்கிற இந்த புல், அந்த பலவான் இந்த பலவீனவானை மேற்கொண்டு தொடர்ந்து வந்த பலவீனத்தில் இராதபடி ஜெயம் எடுக்க வைத்து விடுவார் ஆவியானவர். எந்த புல்ஸை நீங்கள் பீட் பண்ண போகிறீர்கள்? எந்த எருது மாட்டை நீங்கள் உணவு கொடுக்க போகிறீர்கள்? ஆத்துமாவும் மாமிசமும் 2 சண்டை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த சண்டை பிடிக்கிறதுக்கு எதுக்கு நாம் உணவை கூட கொடுக்கிறோமோ அதுதான் ஜெயம் எடுக்க போகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரியமான உணவு என்ன தெரியுமா? வேத வாசிப்பு, தியானம், வேத பாடல்களை பாடுவது, ஆண்டவரை குறித்து பேசுவது, ஆண்டவருடைய நன்மையை செய்த நன்மையை மற்றவர்களோடு ஷேர் பண்ணுவது, கர்த்தருக்காய் வாலண்டியர் வேலைக்கு ஆலயத்துக்கு கூப்பிடுகிறவர்களிலே சில வேளைகளிலே போய் அங்கே பணிகளை செய்வது, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவது, மற்ற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது, தனி ஜெபம் செய்வது, வேத வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, இப்படியாக இவைகளை ஃபீட் பண்ண நம்முடைய மாமிசத்தின் மூர்க்கத்தனங்கள், கோபம், பொறாமை, இச்சையடக்கம் இல்லாத காரியங்கள் இவைகள் எல்லாம் படிப்படியாக அவைகள் மரித்துக் கொண்டே போகிறதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகிறவர்களாய் 5 வருடத்துக்கு முன்பதாக இருந்தவர்கள் இன்றைக்கும் அப்படியே இருந்தால் என்னதான் பிரயோசனம்? அன்பு சகோதரங்களே, நாம் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் அல்லவா? பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பிள்ளைகள் அல்லவா? நம்மை பார்க்கிறவர்களிலே இயேசுவை காண வேண்டும் அல்லவா? ஆகவே நாம் என்னத்தை ஃபீட் பண்ண வேண்டும்? நன்மையான காரியங்களை. நாம் எப்பொழுதும் சில வேளைகளில் சில பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கலாம். அந்த பலவீனத்தை குறித்து சிந்தித்து அதை
பற்றியே கதைத்து அதையே ஃபீட் பண்ணுவோம் என்று சொன்னால் அதுதான் வெல்லம் என்பதை எச்சரிக்கையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அவைகளை விட்டுவிட்டு நாம் நன்மையான காரியங்களை சிந்தித்து நன்மையான காரியங்களை பேசி நன்மையானவை ஃபீட் பண்ண நாம் கற்றுக்கொள்வோம். ஃபீட் பண்ண என்றால் உணவு கொடுத்தல். உணவு கொடுக்கிறதை போல நம்முடைய ஆத்மாவுக்கு அன்னுதினம் உணவு கொடுக்க வேண்டும். இப்படியாய் நம்முடைய சரீரம் 3 வேளை உணவு சாப்பிட வேண்டி இருக்கிறதோ, காலை எழுந்தவுடன் டீ குடிக்க வேண்டி இருக்கிறது, கோப்பி குடிக்க வேண்டி இருக்கிறது, ஏதாவது பிரேக்பாஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கிறது, அப்படியே லஞ்ச் எடுக்க வேண்டி இருக்கிறது. சில வேளைகளே 1 நாள் 2 நாளுக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் 3 நாள் 4 நாட்கள் கலைத்தே விடுவோம். ஏன்? அந்த சரீரத்துக்கு உணவை கொடுத்து கொண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு உணவு இருக்கிறது என்று கொடுக்க வேண்டும் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சகோதரி சகோதரி, உன்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறார். உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உன் ஆத்மா செழிக்க வேண்டும். உன் ஆத்மா செழிக்க 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 உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ முடியும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழுகிறதுக்காய் செலக்ட் பண்ண இடம் எது தெரியுமா? உன்னுடைய ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம். இதிலே ஆத்மாவை ஆண்டவர் தெரிந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வடிவிலே நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதற்காக இடம் கொடுப்பாயா சகோதரி, இடம் கொடுப்பாயா சகோதரி. இயேசுவுக்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவுக்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. இயேசு உன்னுடைய இதயத்திலே வாழ துடிக்கிறார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கிய தேவன் உன் கண்ணீர்களை துடைத்து உன் வேதனையிலிருந்து தூக்கி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் என்ன செய்வாராம்? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடையுங்க ஆண்டவரே. அப்பா, தமது ஜனத்தின் நிந்தைகளை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்க போட வல்ல தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் நீர் ஆசீர்வதித்து அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துவீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய முகங்களும் பிரகாசிக்க செய்யுங்கப்பா. இந்த செய்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த மீடியாக்களுக்கு ஆண்டவரே, மீடியாவிலே செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மீடியாக்களை தாங்க விட்டும் ஆண்டவரே. ஐயா, அவர்களும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை இணைந்து இன்னும் அநேக ஆத்மாக்களை உயிர்ப்பிக்க அவர்களும் பங்காளராய் மாறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே விடுதலையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Jesus Christ, that this program is a blessing for you. Our Sunday services are 10 a.m. Tamil and English, 12 noon English service. Monday to Friday, 5 a.m. to 6 a.m. prayer for victory. Thursdays and Fridays, 9:30 a.m. prayer for holiness. We will pray for spiritual growth of all churches around the globe and individual prayers. You are all welcome. Fridays, 7:30 p.m. Bible study. Above services, Bible studies, prayers are located at 5800 Shepherd Avenue East, Unit 7 and 9. For more information, please contact Pastor Christy Marianayagam. Telephone number 416-831-4662. Website www.ifjcc.com. Email pastor@ifjcc.com. God bless you. ஆமென். அன்பு மீடியா நேயர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் எம்முடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சர்வதேச இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் திருச்சபையின் சார்பிலே உங்களிடமிருந்து விடை பெறுவது பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம். கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.